இன்றைக்கு காலி போகிற வழியில் மதுவங்க ரிவரில் போட் ரைடிங் போகிறோம். வெறும் 2 வெளிநாட்டு பயணிகள் தான் நான் இப்போ வரைக்கும் பார்த்துருக்கிறேன். முதலை ஒன்றை பிடிச்சி வச்சிருக்கிறேன். ஆனால் இது சின்ன ஒரு முதலை தான். நாங்கள் உகண்டாவில் ஒரு கையளவுக்கு முதலையை பிடிச்சினாங்க. அது இந்த பேருவலை டவுனுக்குள்ளால போய் கொண்டிருக்கிறோம். குனியுங்க, தலையை கொண்டு போயிடும். வாழை இலையில் சோறு, பருப்பு, இங்கால முருங்கைக்காய், 2 பக்கம் மண்டல் தாவரங்கள் இப்படி மேலே மூடி இருக்கு பாருங்க. கொழும்புல வெள்ளவத்தைக்கு வந்துட்டோம். இந்த வெள்ளவத்தை தான் அதிகளவாக தமிழர்கள் இருக்கிற பகுதி. இப்போ பாருங்க, ஒரு 50-60 பேருக்கிட்ட இதுக்குள்ள குவிஞ்சு போய் நிற்கிறாங்களா. வாழ்த்துக்கள். வா, இன்றைக்கு கொழும்பு ஊர்லேருந்து யாழ்ப்பாணம் போகிறானா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 18 தீவுகள் இருக்கா. இதுவரைக்கும் இலங்கைக்கு வராதாக்கள் எல்லாம் டிக்கெட் புக் பண்ணி எனக்கு இன்ஸ்டாகிராமில் போடுறீங்க. இவ்வளவு அழகான நாடை நாங்கள் கணக்க வருஷமாக மிஸ் பண்ணி இருக்கிறோம்ன்றதான் சொல்லிக்க ஏதோ ஒன்று வித்தியாசமாக நாங்கள் சாதித்த மாதிரி இருக்குது. பாருங்க முதலையே. இதில் கோல்ஃபேஸ் பீச் அடிக்க வந்திருக்கோம். இப்போ இந்த தீவு வந்து கருவா தீவுன்னு சொல்கிறது. நல்ல வாசம். ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. இன்றைக்கு எங்களுடைய வேன் பயணத்தில் 57வது நாளில் நாங்கள் இருக்கிறோம். இன்றைக்கு குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நேற்று ஒரு பெட்ரோல் செட் அடியில் தான் நாங்கள் வந்துட்டு நாங்கள் பெட்ரோல் செட் அடியில் வெளியில் கொஞ்சம் பேர் படுக்கலாம்னு சொல்லிட்டு படுக்க வலிக்கிட்டு நாங்கள் மழை வந்துட்டு. ஸோ நேற்றையிலேருந்து பார்த்துருப்பீங்க, நாங்கள் வெளிக்கிட்டதுலேருந்து தொடர்ச்சியாக மழை. அப்போ மழை வந்த உடனே எல்லாருமே வேனுக்குள்ளே தான் முடி போட்டு படுத்துனாங்க. இப்போ தான் எழும்பி இருக்கிறோம். இன்றைக்கி 57வது நாளில் நாங்கள் இங்கே இருந்துட்டு நாங்கள் கொழும்புக்கு போக போகிறோம். ஸோ இதில் இருந்துட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வலிக்கிடுவோம். ஐஓசி பெட்ரோல் செட்டில் இன்னும் ஒரு நல்ல விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இலங்கை முழுவதுமே வந்துட்டு இந்த வாஷ்ரூம், மற்றது தண்ணி வசதி, ஷவர் எல்லாமே நல்ல நிலைமையில் இருக்குது. ஸோ அதால் பிரச்சனை இல்லை. ஸோ முதல்ல போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வருவோம். எப்படி இருந்தேன் நேற்று? ஓகே, கருநாளைக்கு பிறகு எல்லாரும் மற்றது இன்னொரு விஷயம், இன்றைக்கி நாங்கள் எங்களுடைய பயணத்தை கொழும்பு நோக்கி ஆரம்பிக்க போகிறோம். ஸோ அது ஒரு நல்ல விஷயம், பார்ப்போம். மற்றது நாங்கள் இப்போ இருக்கிற இடம் இங்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெந்தோட்டைன்ற இடத்துல இருக்கிறோம். இந்த பெந்தோட்டையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பராமோட்டரிங் இருக்குது. இந்த பராமோட்டரிங் வந்துட்டு முதல்ல செய்யப்பட்ட இடம் வந்துட்டு இந்த பெந்தோட்டை தான். ஸோ பெந்தோட்டையில் இருந்துட்டு தான் பிறகு இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் கிழக்கு மாகாணம் போயிருந்தானே, கிழக்கு மாகாணம் போய்க்கு அருகம்பையில் செஞ்சு கொண்டு இருந்துச்சு தானே. அந்த பெராமோட்டரிங் எல்லாம் இங்கே தானே ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ சேம் கம்பெனி தான், ஒரே ஆக்கள் தான் இங்கே மங்கையும் செய்யணும். ஸோ இப்போ வேன் எல்லாமே செய்கிறோம். பாருங்க, மழை மேகத்தோடு தான் இருந்தது. இதில் தான் நான் விரிச்சிட்டு படுப்போம்னு சொல்லிட்டு விரிக்க மழை, நல்ல மழை. இப்போ உள்ளே ஓடி போய் குயிக்காக இருந்து மூடிட்டு படுத்த நாங்கள் கொஞ்சம் வெக்கையாக இருந்த எல்லாரும் முறையடியாக படுத்ததால் இந்த ஐஓசியில் தான் நாங்கள் நிற்கிறோம். இது பெந்தோட்டை. இந்த பாலம் ஒன்று வருது. இந்த பாலத்தை இங்கால கடந்துட்டோம்னு சொன்னால் அங்கால பேருவலை. ஸோ அந்த பகுதியில் தான் நாங்கள் நிற்கிறோம். ஸோ இதுக்கு பின்னால் பெந்தோட்டை பீச் இருக்குது. பார்ப்போம் ஒவ்வொரு விஷயங்களா. இந்த பெட்ரோல் செட்டில் வந்துட்டு நாங்கள் கேட்ட இடத்துல தங்குறதுக்கு அனுமதிச்சவ. பின்னுக்கு வாஷ்ரூம் இருக்குது. ஸோ ஃப்ரெஷ் ஆகக்கூடிய மாதிரி இருக்குது. ஃப்ரெஷ் ஆகிட்டு வருவோம். அதே நேரத்தில் எங்களோட வீடியோவை கணக்க பேர் இப்போ பார்க்குறீங்க. பார்த்துட்டு இலங்கைக்கு வரதுக்காக டிக்கெட் எல்லாம் புக் பண்ணுறீங்க. இது வரைக்கும் இலங்கைக்கு வராதாக்கள் எல்லாம் டிக்கெட் புக் பண்ணிட்டு எனக்கு இன்ஸ்டாகிராமில் போடுறீங்க. இவ்வளோ அழகான நாடை நாங்கள் கணக்க வருஷமாக மிஸ் பண்ணியிருக்கிறோம்ன்றதான் சொல்லிக்க ஏதோ ஒன்று வித்தியாசமாக நாங்கள் சாதித்த மாதிரி இருக்குது. சந்தோஷம். அதே நேரத்தில் நீங்கள் இலங்கைக்கு பிளான் பண்ணி வந்து கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னால் நான் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதம் இல்லை 4 வருஷமாக நான் ஒவ்வொரு இடங்களாக பார்த்து மேப்பில் மார்க் பண்ணேன். இப்போ சில பேர் இந்த வீடியோஸ் பார்ப்பேன். வெளிநாட்டுக்காரர் வந்துட்டு இங்கே யூடியூப் செய்யணும், அவே இந்த வீடியோ பார்ப்பேன். அப்படி பார்த்துட்டு நான் அதில் வந்துட்டு உடனே இந்த கூகுள் மேப் எடுத்துகிட்டு மார்க் பண்ணுவேன். ஸோ இப்படி தான் நான் ஏதாவது நாடுக்கு போக முன்னமே அங்கே என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றதை மேப்பில் தேடி மார்க் பண்ணுவேன். ஸோ அந்த மேப் வந்துட்டு என்கிட்ட இருக்குது. ஸோ உங்களுக்கு யாருக்காவது இலங்கைக்கு பயணம் செய்யணும்னு சொன்னால் நீங்கள் வந்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணிக்கொள்ளுங்க. நான் அந்த மேப் லிங்கை வந்து உங்களுக்கு அனுப்புகிறேன். ஸோ கீழே வந்து என்னுடைய தொலைபேசி இலக்கம் இருக்கும். அந்த நம்பருக்கு வந்துட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு மேப் லிங்க் அனுப்புவேன். நீங்கள் அந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னாலே சரி, உங்களுக்கு வந்துட்டு உங்களோட கூகுள் மேப்பில் அது வந்து அப்டேட் ஆகிடும். நான் இது வரைக்கும் போன எல்லா நாடு 11 நாடு போயிருக்கிறேன். அங்கே 11 நாடுலையுமே எல்லாமே மேப்பில் மார்க் பண்ணபடி இருக்குது. ஸோ உங்களுக்கு ஃப்யூச்சரில் நீங்கள் போய்க்க பயன்படக்கூடிய மாதிரி இருக்கும். சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து, கம்போடியா, லாவோஸ், வியட்நாம் உட்பட இலங்கை உட்பட எல்லாமே மார்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிரயோஜனம் படுமெண்டா மெசேஜ் பண்ணிக்கொள்ளுங்க, நான் உங்களுக்கு அனுப்பிக்கொள்கிறேன். சரி, இதில் இருந்துட்டு போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படி நாங்கள் வலிக்கிடுவோம்.
இப்போ நாங்கள் இதில் குளித்து ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டோம். இதில் எக்கச்சக்கமான தம்பிமார் வந்துட்டு கதைச்சவை கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேருக்கிட்ட வந்துட்டு வேனை பார்த்துட்டு இதில் பெட்ரோல் அடிக்க வந்தாக்கள் சந்திச்சு கதைச்சவை சந்தோஷமாக இருக்குது. இந்தியாவில் திருப்ப எங்களோட தமிழாக்கள் எல்லாம் வந்துட்டு அப்படியே பார்க்கணும். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பேர் வேலையிலெல்லாம் முஸ்லீம் சகோதரர்கள் எல்லாம் கிணறு இருக்கணும். ஸோ வந்துட்டு வேனை பார்த்துட்டு கிணறு கதைச்சிட்டு போயினோம். இந்தியாவில் வந்துட்டு பெந்தோட்டையில் இதில் கடைகள் இதெல்லாம் வச்சிருக்கணும் போல். ஸோ அதால் இங்கே வந்துட்டு பெட்ரோல் அடிச்சுட்டு போய்க்க இந்த இடத்துல வந்து கதைச்சிட்டு போனவை சந்தோஷம். இப்போ ஒருத்தராக குளித்து ஃப்ரெஷ் ஆகி கொண்டு இருக்கிறோம். ஃப்ரெஷ் ஆகிட்டு நாங்கள் அப்படியே நீங்கள் பயணத்தை வந்துட்டு நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம். எங்களை தங்க வச்ச இந்த அண்ணா இருக்கிறேனே, ஸோ அவர்கிட்ட நன்றி சொல்லிவிட்டு அப்படியே வலிக்கிறோம். தேங்க்யூ ஐயே. சரி, அப்படியே நாங்கள் எங்களோட பயணத்தை இனிதே ஆரம்பிப்போம். நாங்கள் அப்படியே பெந்தோட்ட பீச்சுக்கு கிட்ட வந்துட்டோம். இந்த பெந்தோட்ட பீச் அடிக்கு தான் நாங்கள் இப்போ போய்கொண்டு இருக்கிறோம். ஸோ இதில் போனோம்னு சொன்னால் இதில் தான் பீச் இருக்கும். என்ன விஷயம்னு சொன்னால் இதில் ரயில்வே ட்ரெக்கோட போகுது. அதால் மெப்பில் வந்தீங்கன்னு சொன்னால் அந்த டேக்கில் ரூட்டுக்கால வந்தால் உங்களால் வரையலாது. ஸோ அதில் கேட்டு விசாரித்து வந்து கொள்ளுங்க. ஸோ இதுதான் பெந்தோட்ட பீச். ஸோ இங்கே வந்ததுக்கு காரணம் என்னென்னா, இங்கே வந்து இந்த பேராமோட்டரிங் செய்வினம் இங்கே அது செய்து கொண்டிருக்கணுமா இல்லை ஆஃப் சீசன் இல்லை காற்றடிக்கிறதால செய்யாமல் விடணுமான்றத பார்த்துட்டு நாங்கள் அப்படியே வெளிக்கிடுவோம். பார்த்தீங்கன்னா பெந்தோட்ட ரயில்வே ஸ்டேஷன். ஸோ பெந்தோட்ட ரயில்வே ஸ்டேஷனுக்கு நேருக்கு முன்னுக்கு தான் இதில் பீச் இருக்குது. ஸோ இது வந்து கொஞ்சம் பழமையான ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி இருக்குது. இதில் பாருங்க, அந்த கிராமப்புறங்களில் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன். ஸோ அதே மாதிரி இருக்குது. ஓகே, அப்படியே உள்ள பீச்சுக்கு போவோம். போன முறையும் ஆட்டோ பயணத்துலேயும் பீச்சுக்கு வந்து நாங்கள் ஸோ வந்த உடனே அந்த டைம் தான் இந்த பேராமோட்டரிங் எல்லாம் ஆரம்பிச்சிருந்தது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ரிசோர்ட், பெரிய பெரிய ஹோட்டல் எல்லாமே இருக்குது. இந்த பீச் சைட் தாண்டின இடங்களில் வந்துட்டு நல்ல வசதியாக இருக்கும். அதாவது அதிகளவான விலையாகவும் இருக்கும். உள்ளே போயிட்டு பார்ப்போம். என்ன போனேன் எங்களுக்கு கராத்தே சொல்லி தராங்களாம். இங்கே இதில் பீச் அடியில் பார்த்தீங்கன்னா இதில் கராத்தே சொல்லி கொடுத்து கொண்டிருக்கணும். எக்கச்சக்கமான கணக்கு பேர் நிற்கிறேன். இதில் பாருங்க, பீச் ஓரமாக 2 கராத்தே ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. போன முறை வந்துட்டு இந்த இடத்துல தான் பேராமோட்டரிங் பறந்து கொண்டிருந்தவ. இந்த முறை பீச்சில் வந்து கலகலப்பாயில் இதில் ஜெட் ஸ்கீ மாதிரி மற்றது குடைகள் எல்லாம் விரித்து இந்த மாதிரி கணக்க விஷயங்கள் இருந்தது. இப்போ ஆஃப் சீசன் என்னபடியாக தெரியால இதில் பார்த்தீங்கன்னா உள்நாட்டு ஆக்களை தான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. 2 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை தான் பார்த்துருக்குறேன். வெறும் 2 வெளிநாட்டு பயணிகள் தான் நான் இப்போ வரைக்கும் பார்த்துருக்குறேன். மிச்சம் எல்லாருமே இங்கே இருக்கிற ஆக்கள். ஸோ அதுவே வந்துட்டு சொல்லுது ஆஃப் சீசன். அவங்களால நல்ல மழை வர போகுது. இலங்கையில் இப்போ இந்த டைம் தொடர்ச்சியாக எல்லா பகுதியிலையும் மழை. அம்மா வந்துட்டு சொன்னவா நேற்று யாழ்ப்பாணத்தில் கூட மழையாம். இப்போ எல்லா பகுதியிலையும் தொடர்ச்சியாக மழை பெய்து கொண்டிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஜெலி ஃபிஷ் அதை தொடக்கூடாது. தொட்டால் சிலவில் அந்த சுனைக்கிற மாதிரி வரும். எப்படி நிற்கிறாருன்னு பாருங்க, டிரான்ஸ்பரண்டாக இருக்குது. அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்குது ஜெலி ஃபிஷ். எப்படி அழகாக இருக்குன்னு பாருங்க. ஆனால் மழை வரப்போகுது, மழை கட்டாயமாக வரப்போகுது. அதில் தொலைவில் பாருங்க ஒரு தனியாக ஒரு தீவு இருக்குது, தீவு மாதிரி இருக்குது. அந்த இடத்துல லைட் ஹவுஸ் ஒன்று தெரியுது. அங்கே தெரியுதுல்ல, நல்லா இருக்கு இடத்தை பார்க்கவே. ஸோ இந்த பக்கத்துலலாம் பீச் ரிசோர்ட் மாதிரி எல்லாம் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆஃப் சீசன் நல்லபடியாக வெறிச்சோடி போயிருக்கு. ஸோ இந்த டைமில் வந்துட்டு இங்கே பேராமோட்டரிங் செய்யலாது. நீங்கள் வடிவாக பிளான் பண்ணிக்கலுங்க. பேராமோட்டரிங் வந்துட்டு இலங்கைக்கு வந்துட்டு செய்யணும்னு சொன்னால் இந்த சீசனை பார்த்து வந்து கொள்ளுங்க. இப்போ அதாவது ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் வரைக்குமே வந்துட்டு அருகம்பை சைடில் செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். பிறகு நவம்பர், அதுக்கு பிறகு டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் வரைக்கும் இந்த பெந்தோட்ட சைட்டில் செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு இது மாதிரி உங்களுக்கு செய்கிற ஐடியா இருந்தால் பிளான் பண்ணி வந்து கொள்ளுங்க. இதை நாங்கள் இந்த சின்ன பார்க் மாதிரி இருக்குது. இந்த பார்க்கால் தான் கடந்து பீச்சுக்கு போனாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உடற்பயிற்சி செய்கிறதுக்கு, விளையாட்டு, சின்ன பிள்ளை விளையாடுறதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே இருக்குது. வெளிநாட்டு ஆக்களில் ஒரு விஷயம் நான் கவனிச்சேன்னா, எந்த நாட்டுக்கு போனாலுமே வந்துட்டு அந்த நாட்டில் என்னென்னா பகலில் விடிய காலமாக எழும்பி ஓடுவின மார்னிங்
அதே நேரத்தில் உடற்பயிற்சி எல்லாம் செய்வினோம். ஸோ அது அதிகளவாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. என்னென்னா நல்லா இருக்குது. ஒரு நல்ல விஷயங்களையும் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காலிக்கு நீங்கள் வாரீங்கன்னு சொன்னால் பக்கத்தில் வந்துட்டு மதுகங்கைன்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. அந்த மதுகங்கைக்குமே கட்டாயமாக நீங்கள் வந்து கொள்ளுங்கள். மதுகங்கையில் வந்துட்டு என்ன விஷயம் அப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மதுகங்கையில் ஒரு நதி ஒன்று ஓடுது. ஸோ அந்த நதியில் வந்துட்டு உங்களை போட்டில் கூட்டிகிட்டு போயிடும். ஸோ அது என்னென்னு சொல்கிறது, உள்ளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வண்டல் தாவரங்கள் எல்லாம் இருக்கும். அந்த கண்டல் தாவரங்களுக்கு நடுவால் நீங்கள் போவீங்க. ஃபிஷ் தெரபி இருக்குது தானே, காலில் வந்து அந்த மீன்கள் எல்லாம் கடிக்கும், அந்த அழுக்குகள் எல்லாம் எடுக்கும். ஸோ அந்த இது இருக்குது. மற்றது சின்ன முதலையை வந்துட்டு நீங்கள் தோளில் போட்டு ஃபோட்டோ எடுக்கலாம், தலையில் வச்சு ஃபோட்டோ எடுக்கலாம். அதெல்லாம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் ஒரு சின்ன தீவு இருக்குது. அதுக்குள்ளே கருவா இருக்குது தானே, கருவா வந்துட்டு பட்டையை சீவி காய வச்சு அதை வந்துட்டு செய்கிற செயல்முறை எல்லாமே நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு சின்னனா ஒரு கருவாவில் செஞ்ச அந்த பிளேண்டி மாதிரி ஒன்று தெரியணும், நல்லா இருக்கும். ஸோ போன முறை எடுத்த வீடியோ இருக்குது, நான் அதை ஆட் பண்ணுறேன், அதை பார்த்துட்டு வாங்க. அங்கே போட்டிங் செய்கிற இடத்துக்கு வந்துட்டோம். புத்தி போட் சஃபாரி இங்கே தான் நாங்கள் வந்திருக்கிறோம். என்ன மாதிரி ப்ரைஸ்ன்றதை நான் இந்த வீடியோட இறுதியில் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், கணக்க போட் இருக்குது. வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். கிட்டத்தட்ட இது ஒரு கிராமம் மாதிரி தான். கேரளாவில் நாங்கள் ஒரு இடத்த போயிருந்தோம், நாங்கள் கொல்லம்னு சொல்லி. அங்கே வந்து இப்படி போட்டிங் போகிற இடம் இருக்கும். அதை விட இது சூப்பராக இருக்குது. இதில் ஃபிஷ் தெரபி இருக்குது. மற்றது மேங்க்ரூவ்ஸ், அந்த வண்டல் தாவரங்களுக்கு இடையால் போகலாம். மற்றது ஒரு சின்ன ஒரு தீவில் இந்த சின்னம நதிகள் எல்லாமே வளர்க்கினோம். போட் ரெடி ஆகினோன்னே அப்படி நாங்கள் இதுலேருந்து வெளிக்கிடுவோம். கிட்டத்தட்ட ஒரு 1 hour 1.5 hours மேலே போட் ரைட் இருக்கும். போட்டுக்கு ஏறுவோம். ஐயோ அங்கே வேறுங்க, கிட்டத்தட்ட ஒரு 4-5 போட் கடந்து போயிட்டு சூப்பராக இருக்குது. ஏறுங்க ஏறுங்க சதுருவாங்க. ஓ, அதில் பாலம் வருது பாருங்க. ஐயோ பாலம் வருது பாருங்க. குனியுங்க, தலையை கொண்டு போயிடும். சூப்பரா இருக்கு. அடுத்த பாலம் வருது. பாலத்துக்கு தான் போறோம். சூப்பராக இருக்குது. அங்கால பாருங்க, ஃபாரினர்ஸ் போகிறாங்க. இப்படி கணக்கு பாயிண்ட்டுகள் இருக்குது. இடைக்குள்ள எங்களை ரங்கி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. முன்னுக்கு ஒரு 4-5 போட் போகுது. இதில் பாருங்க, இதில் தான் அந்த ஃபிஷ் தெரபி இருக்குது. உள்ளே போவோம். சின்ன ஒரு போட் இருக்குது பாருங்க. முதலாவதாக எங்களை இந்த இடத்துக்கு கூட்டியிருந்தீங்கன்னா இதுதான் அந்த ஃபிஷ் தெரபி. கூடுதலாக எனக்கு ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துருப்பேன். அந்த மீன் எல்லாம் விட்டு நானுமே ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். மசாஜ் பண்ணிவிடும். இன்றைக்கு தான் செய்ய போகிறோம். ரொம்ப பெருமையா இருக்கு. அங்கால பாருங்க, கொஞ்சம் ஸ்பீட் போர்ட் எல்லாம் பாருங்க. அங்க பாத்தீங்கன்னா முழுக்கவுமே டூரிஸ்ட் தான். கணக்கு ஃபாரினர்ஸ் என்ன. இதில் பாருங்க, ஒவ்வொரு மீன்கள் இருக்கு. ஃபுல்லாக கீழே கோல்ட் ஃபிஷ் மாதிரி இருக்கு. ஆனால் இதுவுமே ஆடுது. இது தண்ணிக்குள்ளே தான் இந்த செட்டப்பை அமைச்சு வச்சிருக்கணும். இங்கே பாருங்க, சின்ன சின்ன மீன்கள். இங்கே சின்ன ஒவ்வொரு சைஸில் வச்சிருக்கணும். பாருங்க, அடுத்த போட் செக்ஷனுமே போகுது. அதில் ஒரு அம்மா வந்து சின்ன ஒரு வலிச்சு கொண்டு போகிற போட்டில் இருக்கிறா. போய் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. ஆனால் நான் கொஞ்சம் எதிர்பார்க்கல. நீங்கள் காலி போகிறீங்கன்னா கட்டாயமாக வர வேண்டிய ஒரு ஸ்பாட். இந்தியாவில் பாருங்கள், ஒரு ஆள் இருந்துட்டு இந்த வலிச்சுட்டு போகிற மாதிரியான இது. முதலை எல்லாமே இருக்கு உள்ளுக்கு. crocodile. இதில் பாருங்க, முதலைய சின்ன ஒரு முதலை. ஆள் இருந்துட்டேன். கடிக்கிற மாதிரி இருக்கா? கூசுதா இல்லை கடிக்கிற மாதிரி இருக்கா? மற்றது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒவ்வொன்றுக்குள்ளே மாற்றி மாற்றி காலுகளை வைக்கக்கூடிய மாதிரி இருக்குமா. இதுக்குள்ளே போய் பார்ப்போம் என்ன மாதிரி என்று.
இதில் காலுக்கு வைக்கிறேன் பாருங்க, எல்லாம் வந்து கடிக்குது. ஓ மை காட், கூசுது, பயங்கரமாக கூசுது. மொசாம்பிக், ஃபிஷ் நேம் இஸ் மொசாம்பிக். අපි මැරිච්ච හමුදාවට අයින් කරන්නේ. කන්නේ මොකද මේ මැරිච්ච හමුදාව වෙලා අයින් කරන්නේ. ඕකල් ගම් රත්තාවත් වෙනත් ගොඩක් වෙනා මෙතනදී. எல்லாம் வந்து கடிக்குதுடா, காலை வச்சு பாரு. அம்மாடியோ ஏலாது, கொஞ்ச நேரம் வைக்கவே சரி. மீனுக்கு வந்து மேஷ் தந்திருக்கேன், நாங்கள் போடுவோம். இதில் பாருங்கள் போட்டோன்னு எப்படி மொய்க்குதுண்டு. இது உண்மையாக இந்த காலில் இருக்கிற இந்த இறந்த தோல் இருக்குது தானே, இறந்த டெட் ஸ்கின்னு சொல்லிடணும், அது எல்லாமே இது எடுக்கும். அங்கே ஃபாரினர்ஸும் வந்திருக்காங்க பாருங்க. இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன மீன்கள் உள்ள பகுதிக்கு வந்துட்டேன். இதுதான் கடிக்கிறது, சரியாக கூசுது. அண்ணா இதுக்குள்ள வந்து பண்ணி பாருங்கண்ணா. நாங்கள் வரைக்க ஃபாரினர்ஸே இல்லை, இப்போ பாருங்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லி எக்கச்சக்கமாக இருக்கு. அலிகேட்டர் எவ்வளோ எனக்கு தெரியலை, இப்போ பார்ப்போம். நாங்கள் வரைக்க யாருமே இல்லை, நாங்கள் 3 பேர் தான் இருந்தால். இப்போ பாருங்கள் ஒரு 50-60 பேருக்கிட்ட இதுக்குள்ளே குவிஞ்சு போய் நிற்கிறாங்க. இப்போ இதில் இருந்துட்டு அடுத்த இடத்துக்கு போக வேண்டியதாக இருக்கணும். உண்மையாக அந்த இடத்த விட்டு போக இதாக இருக்குது. ஆனால் சின்ன மீன்கள் இருக்குது தானே, சின்ன மீன்கள் தான் பயங்கரமாக இதண்டினது. இந்த பெரிய மீன்கள் எல்லாம் அவ்வளோவா இதண்டி இல்லை. பாருங்கள் எவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னு. இப்போ ஓ இதில் இப்போ அதில் இருந்துட்டு ஒரு வட்டம் அடிச்சுட்டு இதில் வந்துட்டோம். இதில் இந்த அம்மா வந்து ஒரு சின்ன ஒரு முதலை வச்சுருக்கிறா. உகண்டாவில் ஒரு முதலையே வாயை அப்படி அமர்த்தி கையால் பிடிச்ச நாங்கள். ஆனால் இது வந்து அந்த இனம் இல்லை, இது ஒரு சின்ன. கையில் பிடிக்கட்டான், பிடிங்க, ஒன்றும் செய்யாது. இப்போ இதில் பாருங்கள் ஒரு முதலை ஒன்றை பிடிச்சி வச்சுருக்கிறோம். ஆனால் இது சின்ன ஒரு முதலை தான். நாங்கள் உகண்டாவில் ஒரு கையளவுக்கு முதலையை பிடிச்சினாங்க. அது இந்த வாய் பயங்கர தாடை இதாக இருக்கும். நான் அங்கே பிடிக்கமே ஒரு ஆள் இந்த ஃபோட்டோ காட்டினவே அவருக்கு விரல் இல்லை 2 நாளைக்கு முன்னே, நான் போக முன்னே. ஆனால் இது ஒரு சின்ன இதுதான், அது வாய் அமர்த்தி பிடிக்க வேணும். பாருங்க இப்படி உண்டு. அப்பா ஆனால் பார்க்க பாவமாக இருக்குது. ஓகே தேங்க்யூ. 500 கொடுக்கும். இதில் பாருங்கள் அவங்களோட வாழ்வாதாரம் இப்படித்தான் இருக்குது. டூரிஸ்டால் ஏதாவது கொஞ்சம் காசு போனால் தான் சரி. எங்களால் இயன்ற அளவுக்கு ஒரு 500 ரூபா கொடுத்துருக்குறேன். Old island, 18 island. 18. மற்றது இந்த இடத்துல 5 island living the peoples. 5 island only family, peoples go and back only bridge. ரைட். இதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா 18 தீவுகள் இருக்கா. அந்த 18 தீவுகள்ல 5 தீவுகள்ல வந்து மக்கள் வசிக்கணுமா, மிச்ச எல்லா தீவுகளுமே வெறுமையா இருக்குதா. இது வந்து பாத்தீங்கன்னா கொமரோக்குன்னு சொல்றது. நாங்க கென்யாவில் அந்த லேக் நைவாஷாவில் கூட பார்த்துருப்போம். இந்த தண்ணிக்குள்ளே எல்லாம் போய் நீந்திட்டு வரும். அநேகமாக நீர்க்காகமாக தான் இருக்கணும். அதுதான் கொமரோக்குன்னு சொல்கிறது. This side's prawns. Okay. The evening 6 p.m. lamp fire. People come in the lamp fire. Lamp shine look prawns come inside box. Sir, evening 6 p.m. lamp fire. Right. Lamp shine look prawns come inside box. Tomorrow morning people come in the catch
இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா இறால் வந்து இதுக்குள்ளே வந்து மேலே வெளிச்சத்தை தண்டிடுமாம். வந்தோடனே இந்த இதுக்குள்ளே வந்து இறால் வந்து மாட்டுப்படுமாம். ஈவினிங் பின்னேற நேரங்களில் வந்து அந்த வெளிச்சம் வெப்பினும். அடுத்த நாள் விடிய வந்து இறாலை பிடிச்சி கொண்டு போயிடும். சினமன் ஐலண்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தீவு ஒன்றுக்குள்ளே வந்திருக்கிறோம். இப்போ மொத்தமாக 18 தீவு இருக்குன்னு சொல்லியிருப்பேன். அதில் 5 தீவில் தான் ஆக்கள் வசிக்கணும். இப்போ இந்த தீவு வந்து கருவா தீவுன்னு சொல்கிறது. இங்கே கருவா மரங்கள் இருக்குது. இதில் ஃபாரினர்ஸுக்கு வந்து அந்த டீ எல்லாம் போட்டு குடிக்கணும். நல்ல வாசம் அடிக்குது. இப்போ இதில் வந்த உடனே எங்களுக்கு கருவாப்பட்டை டீ தந்திருக்கணும். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த வியூ, இந்த டீ எப்படி இருக்குது ஜோதிச்சு பாருங்கள். இப்போ இதுக்குள்ளே தான் இந்த கருவாப்பட்டை இருக்குது. இதில் பாருங்கள், இதுதான் அந்த கருவாத்தடி. இதில் தான் இப்போ எங்களுக்கு செஞ்சு தந்த வெட்டி. ஆனால் நல்லா இருந்தது. இது கருவாப்பட்டை. நல்ல வாசம். First layer cleaning. First layer no use. No use fertilizers, compost. Copper stick after massage. Cinnamon layer very hard. After massaging, cinnamon layer very easy to remove. Iron massage color change. Copper massage no color change. After packing, small part in packing, joining 1 meter long. இப்போ இதில் அந்த தோலை உரிச்சிட்டு அந்த பட்டையெல்லாம் சீவுறதை பார்த்துருப்பீங்க. இதென்ன பிறகு இதில் காய வைப்பினுமாம். 8வது நாள் வந்து அது சுருண்டு வருமாம். யா, வாசம் நல்லா இருக்குது. இது வந்து இப்போ ஃப்ரெஷ்ஷாக வச்ச பட்டை. 8 நாளில் அது வந்து அப்படி உருளும். அதாவது டிரெக்டாக வந்து வெயில் படக்கூடாது, நிழலுக்குள்ள தான் வைப்பினுமா, இப்படி உருண்டு வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சினமன் ஆயில் வந்து 5 ட்ராப் ஏதோ குறிப்பிட்டதை விட்டுட்டு தண்ணியில் கீழே லேயராக இருந்தது. அதுக்கப்புறம் அதை 2 மிக்ஸ் பண்ணி போட்டு தண்டினா நுழம்பு வரதான். Chicken curry, dal curry, fish curry, cinnamon powder, tea, coffee, cake, pudding, biryani, ice cream, cinnamon oil, headache pain, joint pain, tooth pain, back pain, cinnamon incense stick, power stick. இதில் வந்து பார்த்திங்கன்னா 300 கிலோகிராம் இலைகள் போட்டால் தான் இந்த ப்ராசஸில் வந்து 1 லிட்டர் சினமன் ஆயில் கிடைக்குமா. இந்த எண்ணெய் வந்து தந்தவா பயங்கர இதாக இருக்குது. தலை இடி அதுகளுக்கு எல்லாமே பூசலாமா இந்த சினமன் ஆயில். இந்த கருவா பட்டைகள், கருவா மரம், இதில் என்ன இதுகள் செய்கிறவ. அந்த நாளையில் ஆங்கிலேயர்கள் மெட்டாக்கள் எல்லாமே இந்த கருவாப்பட்டைகள் மற்றது இந்த மிளகு இதுகள் வாசனை திரவியங்களை தேடித்தான் இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளை எல்லாமே கைப்பற்ற வந்தவ. இங்கேருந்து அங்கே எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணினவ அந்த நாளைகளே. ஓகே, இப்போ இந்த இடத்துல இருந்து நாங்கள் அடுத்த இடத்துக்கு வலிக்கிறோம். உண்மையாக நல்லா இருந்தது. ஃபிஷ் தெரபி பண்ணுற இடங்களுமே இதில் எக்கச்சக்கமாக இருக்குது. இங்கே பாருங்க, ஓ இங்கே ஃபிஷ் தெரபி பண்ணி கொண்டிருக்கீங்க. எல்லாருமே ஹாய் சொல்கிறாங்க, ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறாங்க. டூரிஸ்ட் இங்கே மட்டும்தான் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறாங்க இந்த இடத்துல நான் பார்த்த வரைக்கும். வேறு இடங்களில் போனால் அப்படி முகத்தை அப்படி ஒரு ரியாக்ஷனும் காட்டாமல் போவாங்க. இன்றைக்கு காலி போகிற வழியில் மதுவங்க ரிவரில் போட் ரைடிங் போகிறோம். சூப்பராக இருக்குது. ஓ, இப்போ இதில் இன்னொரு தீவுக்கு வந்திருக்கிறோம். இந்த தீவில் ஒரு விகாரை ஒன்று இருக்குது போல். இதில் போன உடனே ஒரு புத்தர் சிலை இருக்குது.
இதில் உள்ளுக்கு ஒரு விகாரை இருக்குதான். உள்ளுக்கு வந்துட்டேன். இதுவுமே இந்த பேக்கேஜில் இன்க்ளூட் மாதிரி எங்களை வந்து காட்டுவேன். இப்போ நாங்களுமே உள்ளே போய் என்ன விஷயங்கள் இருக்குன்றதை பார்ப்போம். திஸ் இஸ் பீப்புள் லிவிங் இன் திஸ் வீல். எஸ். இந்த தீவில் வந்து மக்கள் வசிக்கணுமா? இதில் ஃபாரினர்ஸ் வந்து உள்ளுக்கு போகிறதுக்கு ஏற்ற மாதிரி வெளியால் இதாண்டி மற்றது குறிப்பிட்ட தீவுகளில் ஆக்கள் வசிக்கணுமா, இந்த தீவில் ஆக்கள் இருக்கணும். பயங்கர குளிர்மையாக இருக்குது ஒவ்வொரு தீவுகளுமே. வெளியால் வெயில் படுற இடங்கள் வந்து இதாக இருக்குது, ஆனால் இந்த இடங்கள் எல்லாம் பயங்கர குளிர்மையாக இருக்குது. சங்கமித்த தேரர் அந்த வெள்ளரசுக்களை உணர்ந்த மாதிரியான ஒரு உருவம் வச்சிருக்கணும். ஆனால் இதுக்குள்ளேயும் பாருங்கள் இவ்வளோ பொருட்செலவில் இவ்வளோ விஷயங்களை கொண்டு வந்து வச்சிருக்கணும். மேலே வந்துட்டோம். ஒரு விகாரை ஒன்று இருக்குது, ஆனால் ஒரு சின்ன ஒரு தீவு தான். சரி, இதில் இருந்து நாங்கள் அடுத்த மிக இன்ட்ரெஸ்டான ஒரு இடத்துக்கு பழிக்கிடுவோம். இதில் இப்போ போய்கொண்டிருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், மாதுவன்னு சொல்லி ஒரு சின்ன தீவு இருக்குது. இந்த தீவு தான் அந்த தீவுகள், அதாவது 18 தீவுகள்லேயே மிகப்பெரிய தீவு. கிட்டத்தட்ட 150 குடும்பங்கள் இந்த தீவில் இருக்குதாம். போய் வரதுக்கு ஒரு சின்ன பாலம் மட்டும்தான் இருக்குது, அதில் குட்டி பாலம். முன்னுக்கு இருந்து போய்கிட்டு இருக்கேன். இருக்கிற ஒரு தீவு வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே ஒரு தீவாக தான் இங்கே உள்ள மக்கள் நம்பினும். இந்த தீவு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தீவு கூட்டங்கள்லேயே இருக்கிற ஒரு சிறிய தீவாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளையாருடைய வணக்கஸ்தலம் இருக்குது, அடுத்தது முருகனுமே இருக்குது. சின்ன ஒரு இடத்துல எவ்வளோ அழகான ஒரு கோயில்னு பாருங்க. சுத்தவரை கல் இருக்குது, அதால் பக்கத்தில் போகல அதான் போட்டில். இப்போ பாருங்க, கண்டல் தாவரங்கள் இருக்கிற இடத்துக்கு போகிறோம். சூப்பராக இருக்குது இந்த வியூ. இப்படி இருக்குடா பாருங்க. ரெண்டு பக்கம் மண்டல் தாவரங்கள் இப்படி மேலே மூடி இருக்கு பாருங்க. இதுக்குள்ளால போய்கொண்டிருக்கோம். சரி, இதில் 2-3 ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அங்கால வந்து உங்களோட கைக்கிறோம். ஒரு சின்ன துண்டுக்குள்ளே தான் இருக்குது, ஆனால் இதுவுமே ஒரு சூப்பரான ஒரு வியூ பாயிண்ட். நிப்பாட்டி இருக்கணும். இதில் பாருங்கள், ஒரு கடை ஒன்றுக்கு வந்திருக்கிறோம். இதில் இளநீலேருந்து சோடாவிலேருந்து எல்லாமே வச்சிருக்கிறோம். இதில் கிரளை என்று சொல்லி ஒரு ஜூஸ் இருக்குது, என்னென்னு தெரியாத எடுத்து பார்ப்போம். இதில் இளநீ எண்ணாசி பழங்கள் எல்லாமே இருக்குது, சிப்ஸ் ஐட்டங்கள் எல்லாமே இருக்குது. பாருங்கள், ஒரு ஆற்றுக்கு நடுவில் இப்படி இருக்குது. அப்படியே வாய் வச்சு குடிக்கணுமா? அப்பா, இந்த வெயிலுக்கு குடிக்க சூப்பராக இருக்குது. ஆனால் இந்த தீவுகள் எல்லாம் குளிராக இருக்குது. இந்த வெளிப்பகுதிகள் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா பயங்கர வெக்கையாக இருக்குது. சிரிப்பு காட்டுறான் பக்கத்தில் இருந்து. இவங்களுக்கு இப்படி தான் இந்த ட்ரிப்புலாம் அப்படி தான் பண்ணி கொண்டிருக்காங்க. இப்போ சாதாரண இளநீ சொன்னது லைட்டாக குடிச்சு பார்த்தேன் நான் இப்படி இருக்குன்னு சொல்லி. அவ்வளோ நான் இனிப்பா இல்லை, நான் இளநீ இனிப்பு குறைவு லைட்டாக வரவாசியாக காணல. இதான் கிரளை ஜூஸ் நான் குடிச்சு பார்ப்பேன். ஃபர்ஸ்ட் டைமாக கிரளை ஜூஸ்ன்னு சொல்லி கேள்விப்படுறேன். விளாம்பழ ஜூஸ் மாதிரி இருக்குண்ணா. ஆனால் ஒரு டேஸ்ட் மட்டும் பண்ணிங்க பார்க்கலாம்.
இது கிரல் யூஸ் வந்து இந்த படத்தில் இருக்கு. எனக்கு அது வேணும். எல்லாம் நல்லதான். அப்படியே திருப்பி பிடி. அதான் கேஸ்ட்ரிக் அதுக்கு எல்லாம் நல்ல மேம். என்ன கேமராமேனை மாற்றிட்டேன். மனத்தை பார்த்தா விளாம்பழம் மாதிரி தான் இருக்கு. ஆனால் இடையில ஒரு படக்கண்டு ஒரு மனம் கொண்டு அடிக்குது. நல்லா இருக்குண்ணா. குடிச்சு பார்த்துட்டு மட்டும் சொல்லுங்கள். பாதி ஜூஸை காணல குடிக்க கொடுத்து நான் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். ஏன்னா அப்படி செய்கிறீங்க? இல்லை நீங்கள் குடிச்சதும் குடிக்கிறீங்க. டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ ஜூஸ் குடிச்சிட்டு அதில் தான் கடை இருக்குது போய்கொண்டிருக்கிறேன். மொத்தமாக 550 ரூபா எடுத்திருக்கணும். வெளியில் இருக்கிறத விட உள்ளுக்கு விலை கூட இருக்கும்னு நினச்சது. ஆனால் அந்தளவுக்கு பெரிய விலை மாற்றம் இல்லை. ஒரு 50-100 ரூபா தான் கூட வச்சு தண்டினம். அவைக்குமே இதுதான் தொழில். ஓகே, இப்போ இதில் இருந்துட்டு நாங்கள் காலி நோக்கி பயணம் செய்ய போகிறோம். போட் கரையை ஒதுங்கினோடனே அப்படியே எங்களோட பயணத்தை ஆரம்பிக்க போகிறோம். எங்கள்ட இந்த போட் ரைடுமே முடிகிறதுக்கு வந்துட்டோம். தலைமுட்டை போகுது அலசினா இதுலேருந்து தான் நாங்கள் ஆரம்பித்தோம். நாங்கள் கடைசியாக அந்த இடத்துக்கே வந்துட்டோம். ஓகே, இப்போ நாங்கள் பெந்தோட்டையிலேருந்து பேருவலைக்கு போக போகிறோம். என்ன விஷயம்னு சொன்னால் இதில் ஒரு பாலம் இருக்குது தானே. இந்த பாலத்தை கழிஞ்சோம்னா அங்கால இருக்கிறது பேருவலை, இங்கால இருக்கிறது பெந்தோட்டை. நல்ல அழகான ஒரு சின்ன கலப்பு மாதிரி இதில் போகுது பாருங்கள். நதின்னு தான் நினைக்கிறேன். இதில் நேற்று வந்துட்டு பார்க்க இதில் போட்டில் வந்துட்டு இந்த பின்ன பனானா ரைடுன்னு சொல்லுவாங்களே, இந்த ஆக்களை கட்டி இழுத்து கொண்டு போகிற மாதிரி தண்ணிக்குள்ள. ஸோ அந்த மாதிரி செய்து கொண்டு இருந்தவ அழகான இடங்கள் இங்கால. அப்படியே அங்கால பாருங்க, நல்ல மழை பெறப்போகுது. கும்மிருட்டா இருக்கு அங்கால பக்கத்தில். பெந்தோட்டையிலேருந்து பாலம் கழிஞ்சோடனே அழுத்காமன்ற இடம் தான் வருது. அதுக்கு அங்கால மேலே தான் அப்படியே பேருவலை. இது வந்து அழுத்காம என்ற ஒரு நகரம். அழுத்தண்டா புதுசு, கமண்டா கிராமம் இல்லை நகரம்னு சொல்லலாம். அதால் இது வந்து புதிய நகரம் என்று தான் தமிழில் பெயர்படும். அழுத்கம. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொழும்பு போன ஃபீல் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இதுக்கு அப்படியே மேலே பேருவலை அதெல்லாம் தாண்டி மேலே போக ஒவ்வொரு இடங்களும் அப்படியே மேலே போக போக கொழும்பு அண்மிச்சு கொண்டே இருப்போம். அதால் வந்துட்டு பார்க்க கொழும்பு மாதிரியே தான் இருக்கும் உங்களுக்கு. எனக்கு ஏதோ தெஹிவலை அந்த சைடில் போகிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. பேருவலை டவுனுக்குள்ளால் போய்கொண்டிருக்கிறோம். பேருவலையில் தான் நாங்கள் இப்போ நிற்கிறோம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் மழை பெஞ்சிருக்கு. ஸோ இதுவுமே வந்துட்டு கொஞ்சம் சனத்தொகை கூடின ஒரு நகரம்னு தான் சொல்லலாம். அப்படியே போக போக அப்படியே போவோம். அடுத்தது பாணந்துறை, களுத்துறை வரும், பாணந்துறை வரும். அதுக்கு அடுத்ததான் நாங்கள் கொழும்பு. இதுலேருந்து கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர் கிட்ட வருது கொழும்பு. ஸோ அப்படியே போகிற வழியில் இங்கே பெருசாக சுற்றுலாத்தலங்கள் இல்லை. ஸோ நாங்கள் பார்க்குற விஷயங்களை அப்படியே உங்களுக்கு காட்டி கொண்டு போகிறோம். மழை பெஞ்சு நல்ல அழகாக இருக்குது. வெக்க கொஞ்சம் தனிஞ்சு தான் இருக்குது இந்த பகுதியில். பட் இந்தியாவில் வளமை மாதிரி இப்படியே கடற்கரை ஓரமாக தான் இந்த மெயின் ரோட்டுமே போகுது. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். இதில் பாருங்கள் கடற்கரையில் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி இல்லை கருவாடெல்லாம் விற்கணும். நல்ல அழகான கடற்கரை அப்படி தென்பகுதியில் இருக்கிற கடற்கரை. இப்போ சீசன் இல்லாதனால வந்துட்டு கொஞ்சம் பொங்கி அலை வந்துட்டு கொஞ்சம் ஆர்ப்பரிக்கிற மாதிரி இருக்குது. இதாலெல்லாம் பைக் ரைட் வந்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. கொழும்புல இருந்துட்டு இங்கால காலிக்கெல்லாம் பைக் ரைடில் வரலாம். வந்தீங்கன்னா ஒரு இடங்களாக நின்று பார்த்து அழகாக ஒரு 3 நாள் பிளான் பண்ணிங்கன்னா ஓகே, ஒரு நாள் ஃபுல்லாக ட்ராவலிங்லேயே போயிடும். நாங்கள் இப்போ களுத்துறை மாவட்டத்துக்கு வந்துட்டோம். எங்களுடைய அடுத்த மாவட்டமான களுத்துறை மாவட்டத்தில் தான் நாங்கள் நிற்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் முன்னுக்கு பெரிய ஒரு விஹாரை இருக்குது. ஸோ நல்ல வடிவான இடங்கள். ஆனால் இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நகர்ப்புறமாக இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு சுற்றி பார்க்குறதுக்குன்னு சொல்லி பெருசாக எதுவுமே இல்லை. பட் களுத்துறை மாவட்டம் வந்துட்டு கொஞ்சம் பெரிய மாவட்டம். இதுலேயே வந்துட்டு ஒரு பாலம் வரும் பாருங்க. அந்த பாலத்தால் போய்க்க நல்லா அழகாக இருக்கும். போன முறை எனக்கு வந்த ஞாபகங்கள் எல்லாம் வருது. ஸோ இது வந்து களுத்துறை மாவட்டத்தில் இருக்கிற டவுன் அடியால் போய் கொண்டிருக்கிறோம். இதுதான் களுத்துறை மாவட்டத்தில் பிரதான பேருந்து தரிப்பிடம். இதில் பாருங்க ஒரு கிளாக் டவர் இருக்குது. ஸோ எல்லா நகரத்துலேயுமே இந்த கிளாக் டவர் இருக்கும். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். பவுனியாவில் ஒரு மாதிரி, யாழ்ப்பாணத்தில் ஒரு மாதிரி. இதில் பாருங்கள் களுத்துறை மாவட்டத்தில் கிளாக் டவர். இதில் போனோம்னு சொன்னால் இதில் ஒரு
பாலம் வருது. பாலத்துக்கு அங்கால வேறு இடம், இஞ்சால வந்து பார்த்திங்கன்னா களுத்துறை மாவட்டம். இங்கால ட்ரெயின் போகிறதுக்காக பாலம் அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ இது வந்துட்டு வாகனங்கள் போகிறதுக்கு, அது வந்து ரயில்வே ட்ராக் வந்துட்டு இதால் போகுது. ஓகே, இப்போ நாங்கள் வந்துட்டு பாணந்துறை என்ற டவுனில் இருக்கிறோம். இந்த பாணந்துறை டவுனையும் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. ஸோ இதுவும் வந்துட்டு களுத்துறை மாவட்டத்துக்குள்ளே தான் வருது. பாணந்துறையை கடந்து அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கொழும்பு மாவட்டத்துக்குள்ளே நாங்கள் போக போகிறோம். ஸோ இதில் மெப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பாணந்துறையுமே வந்துட்டு களுத்துறை, மேலே உள்ளது தான் அப்படியே கொழும்பு. இந்த சிவப்பில் இருக்குல்ல அதுதான் கொழும்பு. அது பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே மொரட்டுவையிலேருந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. கொழும்புக்கு கிட்ட நாங்கள் வந்துட்டோம். கடைசியாக நாங்கள் வந்துட்டு கொழும்புக்கு வந்துட்டு இப்போ மொரட்டுவன்ற பகுதிகளால் அப்படியே போய்கொண்டு இருக்கிறோம். இந்த மொரட்டுவையில் தான் இந்த மொரட்டுவ பல்கலைக்கழகமே இருக்குது. இலங்கையில் இருக்கிற ஒரு தலை சிறந்த பல்கலைக்கழகம்னு சொல்லலாம் இந்த மொரட்டுவ பல்கலைக்கழகத்தை. ஸோ இதில் இருந்துட்டு அப்படியே எங்களுடைய கொழும்பு பயணம் ஆரம்பமாகுது. ஸோ இந்தியில் இருந்துட்டு நீங்கள் கொழும்பில் இருக்கிற விஷயங்களை வந்துட்டு எங்களுடைய காணொலி ஊடாக பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ 2-3 நாளைக்கு நிற்போம்னு நினைக்கிறேன், பார்ப்போம். இப்போ சவோய், அதாவது இதில் ராமகிருஷ்ணா ரோட் இருக்குது தானே, ராமகிருஷ்ணா ரோட் இருக்கிற அந்த இடத்துக்குள்ள நிற்கிறோம். அதாவது நாங்கள் கொழும்பில் வெள்ளவத்தைக்கு வந்துட்டோம். இந்த வெள்ளவத்தை தான் அதிகளவாக தமிழர்கள் இருக்கிற பகுதி. வெள்ளவத்தையில் அதிகளவாக செறிவாக இருப்பினும் மற்ற பகுதிகளையும் இருக்கணும். அப்படியே நேராக போனோம்னா ஆப்பிக்கோ எல்லாமே இருக்குது. வர்றதுக்கு ஒரு கொஞ்ச நேரம், கொழும்பு போர்டர்லேருந்து உள்ளுக்கு வர்றதுக்கே கன நேரம் எடுத்துகிட்டு. இதில் நித்திய கல்யாணி ஜுவல்லரி இருக்குது பாருங்கள். கேம்பஸ் படிக்க நாங்கள் கடைசி வருஷம் இங்கே தான் ஊபர் ஓடிக்கொண்டிருந்தேன். நாங்கள் ஊபர் ஈட்ஸ் ஓடினோம் நைட்டுக்கு. ஸோ ஓடைக்குள்ள இங்கே தான் வந்து பெட்ரோல் அடிச்சுட்டு போகிறது, அந்த பக்கத்தில் தான் ரூம், எல்லாம் சாப்பிட்றது எல்லாமே. இதில் ரிஷி ஃபுட்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த ரிஷி ஃபுட்ஸில் வந்துட்டு சாப்பாடு எல்லாம் விலை குறைவாக இருக்கும். விடிய காலமையெல்லாம் சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நாங்கள் வெள்ளவத்தையில் இதில் யாழ் ஹோட்டல் இருக்குது தானே, யாழ் ரெஸ்டாரண்ட், அங்கே தான் போய்கொண்டிருக்கிறோம். ஸோ இங்கே வந்துட்டு தான் சாப்பிடுவோம்னு சொல்லி வந்திருக்கிறோம். நேரம் கிட்டத்தட்ட 11 மணி ஆகுது. நேற்று இரவும் பெருசாக சாப்பிடல, விடியவும் சாப்பிடல. இப்போ இதில் சாப்பிட்டுட்டு மிச்ச அலுவலகங்களை பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். கொழும்பில் எப்படி எங்கே தங்க போகிறோம்னு இன்னும் பிளான் பண்ணல. மற்ற இடங்கள் மாதிரி பீச் ஓரமெல்லாம் நிப்பாட்டினா பிரச்சனை வரும். போலீஸ் எல்லாம் வந்து நாங்கள் முந்தி கேம்பஸ் படிக்கிற டைமில் சும்மா போய் பீச்சில் இருந்தாலே ஏன் இதில் நிற்கிறீங்கன்னே வந்து கேட்பினோம். நான் சொல்கிறேன், மிட் நைட்டில் ஒரு 11 மணிக்கு வெளியில் நாங்கள் வேலையெல்லாம் முடிச்சு கேம்பஸ் அசைன்மெண்ட் எல்லாம் செஞ்சுட்டு வந்தாலே அப்படி கேட்குறவ பார்ப்போம். இதில் இருக்குது யாழ் ஹோட்டல். கிண காலத்துக்கு பிறகு வாழை இலையில் சோறு, பருப்பு, இங்கால முருங்கைக்காய், இங்கால பீட்ரூட், உருளைக்கிழங்கு, மரவள்ளிக்கிழங்கு, ஸோ மீன், அடுத்தது இறால் இருக்குது, நண்டு இருக்குது. எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ தான் கடை திறந்தவே நாங்கள் தான் முதலாக தான் சாப்பிட்றோம். நாங்கள் அப்படியே சாப்பிட்டு வெளியால் வந்து பார்க்குறோம் பாருங்கள், நல்ல மழை அடித்து இப்போ திருப்ப வெயில் இருக்கிற மாதிரி வந்திருக்கு. நல்ல மழை. இப்போ பம்பளைப்பட்டி அடியால் போய்கொண்டிருக்கிறோம். இந்த சைட்டில் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றதை அப்படியே பார்ப்போம். மோனொன்றுக்கு போய்கொண்டிருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா பம்பளைப்பட்டி ஃப்ளட்ஸ் இருக்குது. அப்படியே நேரம் அந்த டவர் தெரியுது அங்கால, அது வந்து கொல்லுப்பட்டி. இப்போ கோல்ட் ஃபேஸ் பீச் அடிக்க வந்துட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், கோல்ட் ஃபேஸ் பீச் தெரியுது. அந்த இடத்துல போர்ட் சிட்டி, அந்த கடலுக்கு உள்ளே வந்துட்டு ஒரு நகரம் கட்டினது தானே, அந்த இடம் வந்துட்டு அந்த பகுதியில் தான் இருக்குது. இதில் புதுசாக கட்டின இந்த ஐடிசி ரத்னதீபன்னு சொல்கிற அந்த கட்டிடமும் இருக்குது.
இதில் கோல்ஃபேஸ் பீச் அடிக்க வந்திருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாகவே பீச்சில் இப்போ தான் ஆட்கள் வந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் வந்துட்டு ஒரு கொஞ்சம் நேரம் வேனுக்குள்ளே இருந்து நாங்கள் இந்த இடத்துல ஃபுல்லாக பாருங்கள், அதுலேயெல்லாம் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் எல்லாம் வந்து நிற்கணும். அந்த பக்கம் போர்ட் சிட்டி இருக்குது. ஸோ கணக்க விஷயங்கள் இருக்குது கொழும்பை நாங்கள் சுற்றி காட்டுறதுக்கு. இந்த முறை வளமை மாதிரி காட்டாமல் கொஞ்சம் மறைஞ்சிருக்கிற விஷயங்களை காட்டலாம்னு சொல்லி ஜோதிச்சு காய்ச்சி கொண்டு வந்திருந்தேன் நான் அலஸ்டேனாவோட. பார்ப்போம், அதுக்கு கொஞ்சம் நிதி தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். இல்லாட்டி நாங்கள் நார்மலான விஷயங்கள் எல்லாம் காட்டுவோம். இந்த பில்டிங்குள்ளேயும் போக முடிஞ்சால் போகிறோம். ஸோ கணக்க விஷயங்கள் இருக்குது, ஒவ்வொன்றா நாங்கள் அப்படியே சுற்றி பார்ப்போம். இந்த கழனியில் வந்துட்டு 2-3 விஷயங்கள் இருக்குது. மற்றது வாட்டர் ஸ்போர்ட்ஸ் செய்யக்கூடிய மாதிரியான இடங்கள் இருக்குது. ஸோ அப்படியான இடங்களை நாங்கள் 7 மணி அப்படியே பார்ப்போம். வா 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 வீடியோ எடுத்து வரா சரண், வாழ்த்துக்கள். வா, இன்றைக்கு கொழும்பு ஊர்லேருந்து யாழ்ப்பாணம் போகிறானா? வீடியோ எடுக்கிறான், வீடியோ எடுத்தா போட மாட்டான். ஏன் திடீரென்னு யாழ்ப்பாணம் போறீங்க? நாங்கள் கொழும்புக்கு வந்துட்டோம், நீங்கள் யாழ்ப்பாணம் போறீங்க. ஆராய்ட்டு சொல்லி இருந்தேன். என்ன சம்பவம்னா நாங்கள் வந்து நிலவாள் ஊருக்கு போறேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்க கொழும்புல வந்துட்டு கணக்க நண்பர்கள் இருக்கணும். தமிழ் புரோஸ் இங்க தான் நிக்கிறார், KS சங்கர் இங்க நிக்கணும். சரணை மேத்தியாச்சு. நாங்கள் அப்படியே போயிட்டு மிச்சம் எல்லாரும் மேத்தி கொண்டு வெளியிட போறோம். இப்ப மெட்டாக்களை ஏத்துறதுக்காக போய் கொண்டிருக்கிறோம்.